पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல லாஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது 27வது ஸ்லோகம். பகவானை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம், உள்ளுக்குள்ளார ஈஸ்வரன் ஆத்மாவா இருக்கார், நானாவே இருக்கார். அந்த நானா சதா காலமும் ஸ்புரணமா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கிற அவரை நம்ம யாருமே பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது 27வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. இச்சாத்வேஷ சமுத்தேன, ராகத்வேஷத்தினால உண்டாகிற துவந்துவ மோகம், இருமைகள் உண்டாகுது. ராகத்வேஷத்தினால டுவாலிட்டி உண்டாகுது. அந்த டுவாலிட்டி இருமைகள் சொல்றோம், துவந்துவம். அதனால பார்த்தீங்கன்னா சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அபமானம் இது மாதிரியான விஷயங்கள்லயே மோகத்தை அடைஞ்சி இந்த மோகம் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாவே நம்மளை வச்சிருக்கு. இந்த அவித்யாவுக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு பேரு. நம்ம யோக சூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம் அவித்யாவோட லட்சணங்கள். ஒரு மோகம் இருக்கு, எப்படி கைத்த மறைச்சுக்கிட்டு அரை இருட்டு ஒரு பாம்பை காட்டுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு பரமாத்மாவை மறைச்சுக்கிட்டு அவித்யான்ற ஒரு மோகம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இதெல்லாத்தையும் சத்தியம்னு நினைச்சு வெளியிலேயே நம்மளுடைய சித்தத்தை நம்மளுடைய பிரஜைய அறிவை பார்த்தீங்கன்னா வெளியில அபகரிச்சுக்கிட்டு போயிடுது. அதனால நமக்கு விவேகம் இருக்க மாட்டேங்குது. உள்ள ஒருத்தர் நான் தனியா இருக்கார் அப்படின்னு, பரமாத்மா இருக்கார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல. இந்த மொத்த லோகமும் பார்த்தீங்கன்னா எல்லா பூதங்களும் சர்க்கே இந்த துவந்துவத்தினால மோகத்தை அடைந்து திரும்ப திரும்ப இந்த சிருஷ்டியவே பார்த்தீங்கன்னா அடைகின்றன, திரும்ப திரும்ப பிறக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அப்போ நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்னா இந்த திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா இந்த துவந்துவங்களை கடந்து போகணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2:45 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம். திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் அது. ஹே அர்ஜுனா, இந்த வேதங்கள் இந்த மொத்த லோகமும் என்ன அப்படின்னா திரைகுண்ய விஷயாவேதாக, இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா 3 குணங்களால் ஆன விஷயங்கள். நீ என்ன பண்ணணும், நிஸ்திரைகுண்யோபவ, குணங்கள் அற்றவனாக ஆவாயாக. 3 குணங்களையும் தாண்டி போய் குணாதீத்தனாக ஆவாயாக அப்படின்னு உபதேசம். நம்ம எல்லாத்துக்கும் பகவான் பார்த்தீங்கன்னா கட்டளை போடுறார், குணாதீத்தன ஆகணும் அப்படின்னு. குணாதீத்தன ஆகணும் அப்படின்னா அதுக்கு டைரக்டான உபாயம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது, உபாயத்தை சொல்லும் போது நிர்த்வந்துவஹா அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்றார். துவந்துவங்கள் இல்லாமல் இரு அப்படின்னு. துவந்துவங்களை கடந்தவனா இருந்தாதான் நம்ம குணங்களை கடந்தவனா ஆக முடியும். இந்த இருமைகளை கடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும், துவந்துவங்களை கடந்து போறதுக்கு என்ன பண்ணணும், நித்திய சத்வஸ்தகா, சதா பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்திலேயே நம்ம நிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் மெதுவா 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 பிரகாசத்தை கொடுக்கும். அதோட சுபாவம் அது. இருக்கிறத பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கிற சாமர்த்தியம் சத்துவகுணத்தினால வரும். ரஜோகுணமும் தமோகுணமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்சாரத்துக்கு காரணமாயிடும். அப்ப அதனால சதா காலமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சத்துவமாவே செலக்ட் பண்ணணும். சாஸ்திரங்கள் சத்துவமா இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு சத்துவமா இருக்கணும், குடிக்கிற தண்ணி சத்துவ குணமா இருக்கணும், பேசுற மனிதர்கள் சத்துவமான மனிதர்களா இருக்கணும், பேசுற விஷயம் ஆடியோ வீடியோ எதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்றோமோ சத் சங்கத்வே நிசங்கத்துவம் சொல்லியிருக்குல்ல, எல்லாத்தையும் சத்தாவே கொடுக்கணும்.
அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணமா இருந்துச்சுன்னா என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, நான் யார், இது என்ன அப்படின்னு பார்க்குற ஒரு விவேகம் சத்துவகுணத்துக்கு தான் வரும். அந்த சத்துவகுணத்துல நிக்கிறது மட்டும் பத்தாது. நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேமோபவ அடுத்த உபதேசம். ஏன் சத்துவகுணத்துல நம்மளால நிக்க முடியல சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டா, எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வரவு செலவையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக அதிகமான முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இல்லாமல் அதிகமாக சம்பாதிக்கிறதுலையே கவனம் இருக்குது, பயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ரக்ஷணம் பண்ணுறதுக்காக காரியம் பண்ணுறோம். அப்பிராப்தஸ்ய பிராப்திஹி யோகா, பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா. பிராப்தி ஆகாததை அடையறதுக்காக முயற்சி பண்ணுறோம், அதுதான் யோகம்னு பேர். பிராப்தி ஆனதை வந்து பாதுகாக்கிறோம், ரட்சணம் பண்றோம், அதுக்கு பேர் தான் க்ஷேமம்னு பேர். அப்ப ஜீவனம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா யோகக்ஷேமத்திலேயே போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் மனசு என்ன ஆகுமோ ஒன்றும் ஆகாது. பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதுதான் ஆக போகுது. என்ன ஒர்க் பண்றீங்களோ அதுக்கானது எல்லாம் வந்துடும். ஒன்றும் தலையில எழுதாதது வந்து பார்த்தீங்கன்னா வராது. எந்த விஷயமும் அதை நல்லா புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், யோகக்ஷேமத்துக்காகவே பயத்தோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த யோகக்ஷேமத்துக்காக ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மளை ஆக்கிரமிச்சிருது. அப்ப யோகக்ஷேமத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், எனக்கு ஒர்க் பண்றது மட்டும்தான் வேலை அப்படின்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வரவு செலவை பத்தி ரொம்ப சிந்தனை பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்திலையும் தமோ குணத்துல இருந்து மீண்டு சத்துவகுணத்துக்கு வந்துடும். அப்ப சத்துவகுணத்துல இருக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா இருமைகளை நம்ம கிராஸ் பண்ணி போக முடியும். இந்த டுவாலிட்டியை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குணாதீதராயிட முடியும். சரி, இந்த யோகக்ஷேமத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகணும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா முதல் சாதனம் சொல்றாரு ஆத்மவான் பவ அப்படின்னு. ஆத்மவான் பவ அப்படின்றதுக்கு அர்த்தம் தன்னை உடையவனா ஆகு, உடையான ஆகு. அடியார் உடையவன், உடையவனா ஆகணும். உடையவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியா மாறணும். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தி, இந்த தேகம் இதெல்லாத்தையும் நம்ம வசப்படுத்தணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள்ல வசப்படுத்தாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொஃபஸ்டிகேஷன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். அப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஜீவிக்கிறதுக்காக நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு ஃபுட் இப்படிதான் இருக்கணும், லிவிங் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், நான் வண்டி வாகனம் இப்படிதான் இருக்கணும், நான் வெளியில போனா இப்படிதான் போகணும் அப்படின்னு வச்சிருக்கோம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி என்னோட சிஷ்யர் இருந்தார். சகஜமான ஆள், என் கூட தான் இருந்தார். எல்லாமே நாங்கள் எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவோம், சாதாரணமாக நடந்து போவோம். டூ வீலர் இருந்துச்சுன்னா டூ வீலர் போடுவோம், இல்லைன்னா சாதாரணமாக நடந்து போவோம், பஸ்ஸில் போவோம். எங்கே க்ஷேத்ராடனம் பண்ணுறதுனால ஈஸியாக போயிட்டு இருந்தோம். சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலுக்கு போக ஆரம்பித்தார். என்னோட சிஷ்யர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னங்க கோயிலுக்கு நாமக்கல் கோயில் போகலாமே, அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை போய் தரிசனம் பண்ணணும் சாமியை. சாமி கார் இல்லாமல் எப்படி சாமி போகிறது, கார் இல்லாமல் ஏன் இது வரைக்கும் நம்ம காரில் போகவே இல்லையே ஜி, பஸ்ஸில் தானே போகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது ஓகே சாமி, இப்போலாம் நம்ம சாமி நான் கொம்பா முளைச்சிருக்கு, ஏன் பஸ்ஸில் போக மாட்டிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை சாமி, நான் வந்து ஒரு நியமத்துக்கு வந்துட்டேன், போனால் காரில் தான் போகணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார்ல தான் போகணும்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா நாமக்கலுக்கு திருவண்ணாமலையிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், ஒரு பரிகார பூஜை பண்ணணும். அந்த பரிகார பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரத்துக்கு 5,000 ரூபாய் 2,000 ரூபாய் 3,000 ரூபான்னு பணத்தை போட்டு என்ன பண்ணணும், வசூல் பண்ணணும், ஒரு பூஜையை பண்ணணும். ரஜோகுணம் வந்துருதா, காமக்ரோதம் வந்துருதா, அப்போ சத்துவகுணத்தில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்ப எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டு இந்த இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னா இந்திரியங்களோட போகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப அதிகமாக போகும். அதை சம்பாதிக்கிறதுக்காக என்ன ஆகும், என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ரஜோகுணத்தில் நம்ம இறங்க வேண்டியிருக்கோம். ரஜோகுணத்தில் இறங்குனீங்கன்னா நிறைய வெளியிலேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இந்த உள்ள இருக்கிற நானை பார்க்க முடியாது. அந்த சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இருங்கன்னு சொன்னா என்கிட்ட விரோதம் வந்துச்சு. நிறைய பரிகார பூஜைகள், சண்டி ஹோமங்கள், அது இதுன்னு எல்லாம் சங்கல்பம்.
ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கினார், ஒரு லேண்ட் வாங்கினார், ஒரு ஆசிரமம் கட்டினார், எல்லாம் பண்ணார். ஆனா உள்ள பார்த்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபுல் பிஸி வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆனது எல்லாம் வெளியிலேயே என்கேஜ் ஆயிட்டார். வெளியிலேயே என்கேஜ் ஆகும்போது பணம் கிடைக்கும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் வரும். போன ஃப்ளைட்டு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா எண்டோவர் காரு அது இது இப்படிதான் புக் பண்றது, இப்படிதான் பண்றது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் தான் பண்ணணும், போனால் ஃப்ளைட்டில் தான் போகணும், இருந்தால் காரில் தான் ட்ராவல் பண்ணணும், நடந்து போகக்கூடாது. சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீனிக்கான தான் சாப்பிடணும், படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான இடத்துல தான் படுக்கணும். அப்போ எல்லா கண்டிஷன்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக சம்பாத்தியம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் பிரவருத்தி ஆகிடும், சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகனுக்கு முக்கியமான கட்டளையா சொல்லுது ஆத்மவான் பவ அப்படின்னு ஒரு சாதனை. தன்னை உடையவனா இருக்கணும். எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அக்செப்டபிளா நமக்கு இருக்கோம் பழகிறோம் அப்படின்னா ஓகே இருக்கட்டும், ஓகே 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 பரவாயில்ல ஜி பரவாயில்ல. இந்த வார்த்தையை எப்பவுமே சொல்லி பழகுனீங்க அப்படின்னா எது கிடைச்சாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணீங்கன்னா இந்த இந்திரியங்கள் வசமாயிடும். அதுக்காக நிறைய பொருள் தேடுதலுக்கு அதிகம் போக வேணாம், யோகக்ஷேமத்துல கவனம் அதிகம் கொடுக்க வேண்டாம். யோகக்ஷேமத்துல அதிகம் கவனம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நித்திய சத்துவஸ்தமா சாதாரண உள்ள வந்து பார்க்குற சாமர்த்தியம், உட்கார்ற சாமர்த்தியம் கிடைக்கும். இந்த உட்கார்ற சாமர்த்தியம் கிடைச்சி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெதுவா இருமைகளை பொறுத்துக்கிறதுக்கான சாமர்த்தியம் சத்துவ குணத்தினால வரும். அப்ப இருமைகளை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டுவாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குணாதீத்தனானமோ ஆக முடியும். அப்ப பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணாதீத்தனுக்கு முந்தின ஸ்டெப் எது அப்படின்னா துவந்துவங்களை கடக்கணும். இந்த துவந்துவங்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணி எனக்கு இந்த கண்டிஷன் இப்படிதான் உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது வைகுண்ட ஏகாதசி ஆரம்பிக்குது. இன்னைக்கு நல்ல ஏகாதசி இருந்து பாருங்க. புதுசா இருக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருங்க. நாளைக்கு 12 மணி வரைக்கும், இன்னைக்கு 12 மணிலேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு 10 மணி வரைக்கும் விரதம் இருக்கு. இருந்து பாருங்க என்ன ஆக போகுது அப்படின்னா, புதுசா நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் தலைவலிக்கும். ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா இப்போ 9 மணிக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. என்ன சாப்பிடணுமோ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும், மத்தியானம் ஃபுட்டு எடுக்காதீங்க. நாளைக்கு 10 மணிக்கு மேலே ஃபுட் எடுங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், முதல்ல 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்கல, 1 மணிக்கு ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா தலைவலிக்கும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா புதுசாக ரொட்டீனாக நீங்கள் பழக ஆரம்பிக்கிறீங்க, தலைவலிக்கும். ஆமாம் வலிக்கட்டும், பகவானுக்காக ஒரு விரதம் இருக்கனே அப்படின்னு உதாசீன பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது மெதுவா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஒரு 2-3 ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும், தலைவலிலாம் வராது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவலி வருது அப்படின்னோடனேயே நம்மளால் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது அப்படின்ட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், விரதத்தை பிரேக் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நம்மளால முடியாதுன்னு பலகீனப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஹாட் வாட்டர்ல தான் குளிக்கணும் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக வந்து நம்ம பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒரு மோகத்திலேயே மாட்டிக்கிறோம். அந்த மோகத்துல இருந்து வெளியில வர முடியாம இருக்கும். வெளியிலேயே எக்ஸ்ட்ரோவெர்ட்டாவே இருக்கிறோம், உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியை நம்ம பார்க்கறதே இல்லை. இதான் வந்து விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா துவந்துவங்களை கடந்து போகணும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு 28வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 28வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சங்கரர் பண்ற. ஏ புனக அனேன துவந்துவமோகேன நிர்முக்தாக சந்தக கே புனக. ஆனால் எப்பவுமே ஒரு ஆளை பத்தி பேசணும்னா நெகட்டிவ் பேசணும்னா பாசிட்டிவ் பேசணும். அப்ப இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா துவந்துவ மோகத்தினால மயங்கி திரும்ப திரும்ப பிறவியை சர்க்கத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஜென்மத்தை சிருஷ்டி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா யார் வந்து எவர்கள், கேனா எவர்கள், அனேன துவந்துவ மோகேன நிர்முக்தாக துவந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக, துவந்துவ மோகம் டுவாலிட்டியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களாக, நிர்முக்தாக சந்தக விடுபட்டவர்களா இருந்து கொண்டு, துவாம் விதித்வா உங்களை அறிந்து, உள்ளுக்குள்ளார இருக்க பகவான அறிஞ்சு, யதா சாஸ்திரம் ஆத்மபாவேன பஜந்தே. சாஸ்திரம் என்ன சொல்லுது, பகவான் எங்க இருக்கார், உள்ள இருக்கார். எப்படி இருக்கார், ஆத்மாவா இருக்கார், நானா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி
ஆத்மபாவத்தோட, வெளியில ஆப்ஜெக்டா இல்ல, பேத பாவத்துல இல்ல, அனன்ய பக்தியா, உள்ள இருக்க பகவான் உள்ளேயே இருக்கார் அப்படின்னு அனன்ய பக்தியோட பூஜிக்கிறார்கள். பஜந்தே இது அபேக்ஷம் அர்த்தம், அபேட்சிதம் அர்த்தம் தரிசித்தும் உச்சியதே. அப்ப யாரு இது மாதிரி உள்ள இருக்க பகவானை ஆத்மபாவத்தோட பூஜிக்கிறார்கள் அப்படின்றத யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது ஆக்ஷேபிதம் அர்த்தம். யாராவது அது மாதிரி ஆள் இருக்காங்களா சுவாமி? நமக்கு சந்தேகம் வரும்ல. நீங்க சொல்றீங்களா துவந்துவங்களை கடந்தவங்கன்னு யாராவது இருக்காங்களா? அது மாதிரி பூஜை பண்றவங்க, அனன்ய பக்தியோட பூஜை பண்றவங்க இருக்காங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்காக இந்த அர்த்தத்தை காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாரோ கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அந்த துவந்துவ மோகத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க. யார் அவங்க? ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ. தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. ஏஷாம் தூ அந்தகதம் பிரிக்கும் போது தூ அந்தகதம், துவந்தகதம் பிரிச்சோன்னா தூ அந்தகதம். தூன்றது பாத்தீங்கன்னா இதர வியாவிருத்தின்னு சொல்லுவோம். முந்தின ஸ்லோகத்துல சொன்னவங்களுக்கு மாறாக. ஆனால் முன்னாடி யாரு நம்மளை பத்தி பேசிச்சு? முதல் ஸ்லோகம். நம்ம எல்லாம் துவந்துவ மோகத்துல இருக்கோம். ஆனா அதற்கு மாறா பாத்தீங்க அப்படின்னா ஏஷாம் ஜனா புண்ணிய கர்மானாம் ஜனானாம். எந்த புண்ணிய கர்மங்களை பண்ணி இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா பாப்பம் தூ அந்தகதம், எவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புண்ணிய கர்மமா பண்ணி 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 அவங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு விட்டதோ, முடிவை அடைந்ததோ. அந்தகதம்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, பாப்பம் எல்லாம் க்ஷீணமாயிடுச்சு. எல்லாமே இல்லை, ஒரு 60% க்ஷீணமானாவே போதும். அப்பவே அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பகவானோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக தான் புண்ணிய கர்மத்துல ஈடுபடுறது. அப்ப புண்ணிய கர்மத்துல ஈடுபட்டு 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 என்னெல்லாம் புண்ணிய கர்மம்? இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், ஆத்மவான் பவ, அதுக்கப்புறம் நிர்யோக க்ஷேம பவ, பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு ஈஸ்வர சிந்தனையிலே இருக்கிறது. அதுக்கப்புறம் சதா பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்துல நிக்கிறதுக்காக சதா பார்த்தீங்கன்னா ஜபத்திலையும் தியானத்திலையும் நல்ல லைஃப் ஸ்டைல, நிதானமான லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது. இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும்? அனுகிரகம் உண்டாகும். நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் க்ஷீணமாகும், முடிவை அடையும். எவர்கள் புண்ணிய கர்மங்களால் எவர்களுடைய பாப்பம் முடிவை அடைந்து விட்டதோ தே அவர்கள் துவந்துவ மோக நிர்முக்தாக. துவந்துவ மோகம்னா இருமைகள், அந்த டிவாலிட்டியில இருந்து உண்டாகிற மோகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மோகத்தில இருந்து பாத்தீங்கன்னா நிர்முக்தாக என்ன அர்த்தம்? நன்றாக விடுபட்டவர்களாக. மோகத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆமா, அப்படித்தான் நடக்கும். எல்லாம் அப்படித்தான் நடக்கும். சிருஷ்டினா அப்படித்தான் நடக்கும். சிருஷ்டிலிருந்து வெளியில போனாதான் நம்ம லிபரேஷன், நிம்மதியா இருக்க முடியும். சிருஷ்டிக்குள்ளார இருக்கிற போது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதை நல்லா அக்செப்ட் பண்ணுங்க. எது நடந்தாலும் இப்படிதான் நடக்கும். அனாதி காலத்துல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. புதுசா உங்களுக்கோ எனக்கோ இல்லை. ஜீவனம் பாத்தீங்கன்னா ஒரு எறும்புக்கு என்ன ஜீவனமோ அதே ஜீவனம் தான் மனுஷனுக்கும், ஒரு தேவனுக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஜீவனம் தான். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிட்டா மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னும் எல்லாம் ஆயிடாது. இந்திர பதவி கிடைச்சா மட்டும் எல்லாம் ஆயிடாது. பர்த் எடுத்தாவே, ஜென்மம் எடுத்தாவே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம துக்கம் தான் அது. அப்ப வேற வேற லெவல்ல இருக்கும். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தணும். யாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த துவந்துவ மோகங்கள்ல இருந்து குளிர் வெப்பம் வரதான் செய்யும், லாபம் நஷ்டம் வரதான் செய்யும், மான அப்பமானம் அப்படிதான் வரும். அதுக்காக தான் கிருஷ்ணரும் ராமரும் பாத்தீங்க அப்படின்னா வந்தது.
யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஒருத்தன் செமந்தக மணியை திருடிட்டான்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நார் கிழிச்சு போட்டுருவோம். இந்த மொத்த லோக்கத்துக்கும் பரமாத்மாவா இருக்கிறவரை போயிட்டு மொத்த லோக்கம் அவரோடது, அவரை போய் ஒரு செமந்தக மணி, அல்பமான ஒரு செமந்தக மணியை திருடிட்டேன் அப்படின்னு அவனை போய் வந்து கிருஷ்ணனை போய் வந்து பார்த்தீங்கன்னா பழி சொல்லி யோசிச்சு பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீதா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புல கொண்டு வந்துட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பவாதம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை புருஷரா இருக்கிற ராமர் மேல இருக்கிற அப்பவாதம். இது மாதிரி நிறைய அப்பவாதங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. உங்களை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா துகில் உரிச்சா சரியா வருமா? யோசிச்சு பாருங்க. மேல இருக்கிற கொஞ்சம் ட்ரெஸ் கொஞ்சம் விலகுனாவே நம்ம பரிதவிக்கிறோம்ல. வெளியில எங்கேயாவது சபையில, நம்ம வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம், எங்கேயாவது வெளியில ரோட்ல போறோம், ஒரு சின்ன ஆடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வந்து கொஞ்சம் விலகுனாவே வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுவோம்ல. நம்ம ஐயோ நம்மளெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கூச்சமாயிடுமே உடம்பு நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியை வந்து பார்த்தீங்கன்னா சபையில வச்சு ட்ரெஸ் எல்லாம் உருவுனாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி முனை இடம் கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் காட்டுக்கு அனுப்புனாங்களே, இதெல்லாம் வந்து நமக்கு நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. ராமரும் வந்து பார்த்தீங்கன்னா சீதா தேவியும் சின்ன வயசு, இந்த சின்ன வயசுல வந்து காடு காடா சுத்துனாங்களே, உங்களுக்கும் நமக்கும் நடந்துருமா? ஹரிச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் பட்ட கஷ்டம், ஹரிச்சந்திர மகாபிரபு பட்ட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் பற்றுவோமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புராண படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்மளை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகாபுருஷர்கள் எல்லாம் நம்மளை காட்டிலும் அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் இப்படிதான் இருக்கும். இதை காட்டிலும் பெரிய பெரிய துக்கங்கள்லாம் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு மாற்ற முடியாதது. இதெல்லாம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். துவந்துவ மோகத்திலேயே நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நடக்கிறத எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாம அதை மாற்றி அமைக்கணும்ன்றதுக்காகத்தான் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்மெட்ரியில் போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோட சன்னியா சாதுவாக போகிறேன். ஒரு பிரம்மச்சாரி, நான் வீட்டில் சௌக்கியமாக இருந்த வீடு, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமில் ஏசி இருக்குது, வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் வச்சுருக்கோம். படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆனந்தமாக தூங்கி பழகிட்டோம். நல்ல சாப்பாடு எல்லாம் பழகினதுக்கு அப்புறம் ரிஷிகேஷில் போய் இறங்கினோன்னே அங்கே வந்து வெயில் காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் நார்த் இந்தியாவில். அதில் வந்து சாதுக்கள் டார்மெட்ரியில் இருக்க வயசான சாதுக்கள் ஃபேன் இருக்குது, ஃபேனை போடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துண்டை எடுத்து இப்படி இப்படி இது பண்ணிட்டு வச்சிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு துண்டை எடுத்து இப்படி இப்படி பண்ணிட்டு வச்சிடுறாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபேன் இருக்கு, ஃபேனை போடாமல் ஃபேனை போட்டு ஆனந்தமாக உட்கார வேண்டியது தானே, காற்று அதுக்கு தானே ஃபேன் வச்சிருக்கு அப்படின்னு. ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சன்னியாசி, ஒரு 70 வயசு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உடனே திட்டினாரு பாருங்க. ஹிந்தியில் திட்டினார், என்னன்னு அப்போ புரியல எனக்கு. என்ன அப்படின்னா திட்டினதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருந்தேன், எதுக்குங்க அவர் திட்டார், ஃபேனு தானேங்க போட்டேன் அப்படின்னா. அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இதை சகிச்சுக்க முடியல அப்படின்னா, இந்த வெயில சகிச்சுக்க முடியல எதுக்காக சாதுவா வந்த? வெயில சகிச்சுக்க முடியலன்னா எதுக்கு சாதுவா வந்த? எனக்கு இப்போ கூட வந்து இது வெயிலையும் மழையையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாமி அப்படின்னு காலை தொட்டு கும்பிடுவான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பாரு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு சன்னியாசி ஆகணும்னு திட்டுவான். எல்லாம் நடக்கும். அப்பமானம், மானம், வெப்பம், குளிர், பசி, தாகம் எல்லாம் நடக்கும். இந்த சன்னியாசி ஜீவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே எனக்கு எஜுகேஷன் கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ. சகிக்க சகிக்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்பெல்லாம் எனக்கு ஏதாவது கிளைமேட்டை பற்றின கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குமான என்னோட சிஷியர்கள், எனக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சன்னியாசி என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் இது பண்ணியிருக்கேன். புலம்பலே இருக்கக்கூடாது. புலம்பல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஞானத்தை அடையும் போது வேற, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. விவேக சுடாமணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. விவேக சுடாமணியில 24 சொல்லும் போது சொல்றார், சகனம் சர்வ துக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சகிச்சுக்குங்க, எல்லா துக்கங்களையும் சகிச்சுக்குங்க.
சகிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பிரசாதமா சகிச்சுக்குங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சகிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பண்ணணும், மேக்சிமம் வந்து ரியாக்ஷன் பண்ணாதீங்க. அப்பிரதீகாரம் பூர்வகம். இதை மாத்தி அமைக்கணும்னு எந்த ஒரு ட்ரை பண்ணாதீங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண பழகுங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒண்ணு சொல்றார், சிந்தா விலாபரகிதம். சிந்தா விலாபரகிதம். நிறைய பேர் வெளியில சகிச்சுக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரே புலம்பலா இருக்கும். உள்ளுக்குள்ளார ஐயோ இரிட்டேஷன் ஆயிட்டு இருப்போம். வெளியில வந்து நம்மளால மாற்ற முடியாத விஷயத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரே புலம்பலும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பனமா இருக்கும், சஞ்சலமா இருப்போம். அப்ப அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தா விலாபரகிதம், மறுமறிங்க இல்லாம புலம்பல் இல்லாம அப்படியே அக்செப்ட். அப்படிதான் இருக்கும். பகவானோட பிரசாதம் என்ன பக்குவப்படுத்துறதுக்காக பகவான் இதெல்லாம் பண்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறதுக்கு பேர் தான் திதிக்ஷா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சா திதிக்ஷா நிகத்தியதே, அதுதான் பேரு திதிக்ஷா என்று பெயர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமதமாதிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா திதிக்ஷா வச்சிருக்கு. எல்லா துக்கங்களையும் பொறுத்துக்குங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த அக்செப்ட் பண்ணாதான் உள்ள நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே வெளியில போயிட்டே இருப்போம். ரியாக்ஷன் எல்லாம் இந்த துவந்துவங்களை மாத்தி அமைக்கிறதுக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணிய கர்மத்தை பண்றானோ, அது ஈஸ்வரார்ப்பணமாவே புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே கூடவே வந்து பிரசாத புத்தியோட எல்லாத்தையும் பிரசாதம் 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 அப்படின்னு எடுத்துக்கிறானோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துவந்துவ மோக நிர்முக்தக. அவங்க என்ன பண்றாங்க, துவந்துவ மோகத்துல இருந்து நிர்முக்தாக விடுபட்டவர்களாக, பஜந்தே மாம் என்னை பஜிக்கிறார்கள். எப்படி, திருடவிரதாக பஜந்தே மாம், நல்ல சாலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க புத்தி அந்த விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன விரதம், ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ல போற, நல்ல திருடமா ஸ்ட்ராங்கா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லிடுச்சு. வந்துருங்க, பாஷிக்காரர் சொல்றார், ஏஷாம் தூ, ஏஷாம் துவந்தகதம், தூ அந்தகதம். ஏஷாம் தூ அப்படின்னா என்ன அர்த்தம், தூன்னா ஆனால், ஏஷாம் எவர்களுக்கு, அந்தகதம் அப்படின்னா என்ன அர்த்தம், சமாப்த பிராயம். எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாப்ப கருமங்கள் சமாப்தி ஆயிடுச்சோ, பிராயம்னா பெரும்பாலும், பெரும்பாலும் பாப்பங்கள் க்ஷீணமாயிடுச்சோ. நீங்க எதுவும் நினைக்க வேணாம் நிறைய பாப்பங்கள் போச்சு அப்படின்னு. ஒரு 50-60% பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாச்சுனாவே உங்களுக்கு சத்துவகுணம் மெதுவா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். சத்துவகுணம் வர வர வரவே உங்களுக்கு நல்ல குரு பிராப்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாஸ்திரம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. மெதுவா மெதுவா 60-70 அப்படின்னு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகத்தினால மெதுவா இம்ப்ரூவ் ஆகி நல்ல உபாசனைகளை கை கொண்டீங்க அப்படின்னா மெதுவா 70% சத்துவகுணம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பாப்ப கருமங்கள் சமாப்த பிராயம் அப்படின்னா என்ன அர்த்தம், க்ஷீணம் பாப்பம், பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் க்ஷீணமாயிடுச்சோ, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாயிடுச்சோ, அப்படிப்பட்ட ஜனானாம், எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு கேட்டா புண்ணிய கர்மனாம் ஜனானாம், புண்ணியம் கர்ம ஏஷாம், எவர்கள் வந்து புண்ணிய கர்மத்தை உடையவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் புண்ணிய கர்மானகன்னு பேர். நம்மளாம் அப்படித்தானே இருக்கோம். அப்ப புண்ணிய கர்மங்களா பண்றவங்க எதுக்காக பண்றாங்க, சத்துவ சுத்தி காரணம். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்மா பண்ணணும் நான் சொல்றேன்ல, பேய் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒர்க் பண்றதை நிப்பாட்டவே நிப்பாட்டாதீங்க, ஈஸ்வர காரியமா பண்ணுங்க. மத் கர்ம கிருத்து மத்பரமும் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்க மாதிரி சங்க வர்ஜிதாக. ஆச்சாரியாருக்காக பகவானுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகவானோட கர்மங்களை பண்ணுங்க. பற்றுதலை விட்டுட்டு சங்கத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பவுமே சோர்ந்து உட்காரவே உட்காராதீங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காகவே நம்ம எல்லா கர்மத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலிக்காக இல்லை. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்காகவே காரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஈஸ்வரனுக்காக அல்பம் பண்றோம். அப்ப ஈஸ்வரனுக்காகவே யாரு கர்மம் பண்றாங்களோ, சங்கம் இல்லாம பண்றாங்களோ, பற்றுதல் இல்லாம பண்றாங்களோ, அவங்களோட அந்த கரணம் என்ன ஆகுது, அதான் சொல்ற சத்துவ சுத்தி காரணம் வித்யதே தே புண்ணிய கர்மானக. சத்துவ சுத்தின்னு என்ன அர்த்தம், அந்த கரண சுத்தின்னு அர்த்தம். அந்த கரணம் சுத்தி ஆகிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகத்வேஷம் இல்லாம போறதுதான் அந்த கரண சுத்தி.
அப்ப ராகத்வேஷம் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமா நிஷ்காமிய கர்மமா எல்லா புண்ணிய கர்மங்களையும் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுது? மெதுவா 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 மனசுல இருக்க ராகத்வேஷங்கள் எல்லாம் போய் சுத்தமாயிடுது. அப்படி சுத்தமானவங்களுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மானகன் பேர். தேஷாம் புண்ணிய கர்மானாம், அப்படிப்பட்ட புண்ணிய கர்மத்தை உடையவர்களுக்கு தே துவந்துவமோக நிர்முக்தாக. அதனால்தான் நம்ம சொல்றோம் சமத்துவம் யோக உச்சியத்தை சொல்றோமா? கர்ம யோகத்தோட பலன் சொல்லும் போது என்ன பண்றோம்? சமத்துவம் யோக உச்சியத்தை. சமத்துவம் என்ன தெரியுங்களா? நிஷ்காமியமா ஈஸ்வரனுக்காக பண்ணுங்க. ஒரு கூட்டம் நான் நேற்று பார்த்தேன், நேற்று ஒரு அம்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது தொடப்பத்தெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல சாரியெல்லாம் உடுத்திருந்தாங்க, நல்ல ஃபேமிலியா தெரியுது. கூட்டம் கூட்டமா தொடப்பத்தை வந்து நான் நினைச்சேன், என்னடா அது வேண்டுதலா? இது அண்ணாமலையார் கோயில வந்து தொடப்பத்தெல்லாம் பெருசு பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி, அதுவும் நம்ம ஏதாவது தொடப்பம் எடுத்துட்டு போறோம்னா பின்ன கீழே வச்சு தானே கொண்டு போவோம். இவங்க ஏதோ வந்து ஒரு கொடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. என்னங்க இது? நான் ஆச்சரியமா பார்க்கறேன். நாதபிரம்மன் சொன்னாரு, சாமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவார பணிக்காக போறவங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பொன்றம் போட்டு பெண்கள், சின்ன குழந்தைங்க, பசங்க எல்லாம் இந்த 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 திருத்தொண்டு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமானது உழவார பணின்றது இருக்கு. நிறைய கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ கோயில்லையும் இதுலயும் பண்றவங்க இருக்காங்க. நம்ம வேலையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் ஆண்களும் உள்ள போய் விளக்கத்தை இது பண்றது, கிளீன் பண்றது, நிலத்தை கிளீன் பண்றது, செவுத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறது. சுவாமிக்காக நம்ம யாராவது அது மாதிரி பண்றோமா? வேதாந்தத்துக்கு நம்ம நேரா வந்துடுறோம். அதெல்லாம் வந்து லோ லெவல்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர கைங்கரியம் வந்து பார்த்தீங்கன்னா சிவ தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த கரண சுத்திக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், கூடையே இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம். அந்த ஒரு டீ வந்து காலையில வந்து ரொம்பலாம் கிடைக்காது. ஒரு கலவை சாதம் கொடுப்பாங்க. மேக்சிமம் ஒரு கலவை சாதம் தான் மத்தியானம் இருக்கும். ஒரு டீ கிடைக்கும், சாயந்தரம் ஒரு டீ கிடைக்கும். ஒர்க் பண்ணிக்கிட்டு என்ன உற்சாகமா இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோ ஆனந்தம் கொடுக்கும் தெரியுங்களா? கோயிலில் வேலை பண்ணும்போது அதை பண்ணிட்டு ஒரு டீ கொடுத்தா அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். சிவபெருமானே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சுண்டலோ ஒரு கலவை சாதமோ புளியோதரையோ கிடைச்சதுன்னா பசியோட வேலை பேய் மாதிரி வேலை செஞ்சுட்டு ஒரு புளியோதரையோ ஒரு சுண்டலும் சாப்பிட்டோம் அப்படின்னா அமிர்தமா இருக்கும். அது மாதிரி ஒரு சாப்பாடு எனக்கு இன்னும் மனசுல இருக்கு, எங்கெல்லாம் அது மாதிரி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும் ஈஸ்வரனோட பிரசாதம். ஈஸ்வர தொண்டு பண்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணம் சுத்தியாகும். நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு வீட்டுக்காகவே, வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்காகவே, இதுக்காகவே ஜீவனத்தை போயிட்டு இருக்கோம்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும். ஈஸ்வரனோட அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. சரீரத்தினால நம்ம இறங்கி பண்ணணும். அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்துல வச்சிருக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியா பண்ணணும். முதல்ல சரியை அப்படின்றத பண்ணணும், தொண்டு பண்ணணும். வேண்டா விருப்பம் வெறுப்பும் தொண்டு செய், இதுதான் முக்கியம். விருப்ப வெறுப்பை விட்டுட்டு தொண்டு செய். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சேவா ஈஸ்வரனுக்காக பண்ணணும். ஈஸியா அந்த கரணம் பியூரிஃபிகேஷன் ஆகும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தே துவந்துவ மோக நிர்முக்தாக, எல்லா மோகங்கள்ல இருந்து, துவந்துவ மோகங்கள்ல இருந்து அந்த கரண சுத்தி மூலமா விடுபட்டவர்களாக, எதோத்தேன துவந்துவ மோகேன நிர்முக்தாக பஜந்தே. சொல்லப்பட்ட துவந்துவ மோகங்கள் போன அத்தியாய போன ஸ்லோகத்துல சொல்லிச்சுல்ல, அந்த துவந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக பஜந்தே மாம், என்னை பஜிக்கிறார்கள், என்னை பூஜிக்கிறார்கள். எப்படி வெளியிலையா அப்படின்னா இல்ல பரமாத்மானம் திருடவிரதாக, பரமாத்மாவா இருக்கிற என்னை பூஜிக்கிறார்கள், திருடமான விரதம் பூண்டவர்களாக. எப்படி சுவாமி அப்படின்னா ஏவமேவ பரமார்த்த தத்துவம் ந அந்யதா இது ஏவம். அவங்களுக்கு என்ன கிடைக்குது? என்னது? கர்மயோகம் பண்றாங்க, ஈஸ்வரனுக்காகவே தொண்டு பண்றாங்க. அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண சுத்தி, அந்த கரண சுத்தி வந்தோட ஈஸ்வரனே குரு ரூபத்துல என்ன பண்றார்? வர ஈஸ்வரனே வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூட்டி வைப்பா, அங்கங்க கனெக்ட் பண்ணு. அங்க ஒரு சன்னியாசி இருக்காரு, அவரோட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். இப்போ நம்ம இருக்கோமே 83 பேர், யார் யார் எங்கெங்க இருந்தோன்னே தெரியலல்ல. எது கூட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களும் எனக்கும் இந்த பாடத்துக்கு கூட்டி வச்சது எதுன்னு நினைக்கிறீங்க? உங்க கர்மா, நீங்க பண்ண சுகிருத்தம். எத்தனை ஜென்மத்துல என்னென்னலாம் பண்ணிருப்பீங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து விளக்கு தேய்ச்சிங்களோ, சுவாமியோட கோயிலை வந்து சுத்தம் பண்ணீங்களோ,
யாருக்கு அடியார்களுக்கெல்லாம் சேவை பண்ணீங்களோ இது எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ இங்கேயோ எத்தனையோ ஜென்மத்துல பண்ணியிருப்போம். பகவான் பார்க்கிறார், ஆஹா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புண்ணிய கர்மம் இருக்கு, கொஞ்சோண்டு பகவத்கீதை கேட்கட்டும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா குருநாதரை அனுப்பி வச்சு என்ன பண்றார், சிரவணம் பண்ண வைக்கிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலா வந்து விக்கிரகமா பகவான் சுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல, எத்தனை ஜென்மம் பண்ணோன்னு தெரியல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு அனுகிரகம் உண்டாகுது, இவனுக்கு என்னுடைய தத்துவம் தெரியட்டும், என்ன வாஸ்தவத்துல தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றார், குருநாதர் அனுப்பி இந்த பகவத்கீதையும் இந்த உபனிஷத்தையும் சிரவணம் பண்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். கொடுத்தோன்னே இவனுக்கு சிரவணம் பண்ண இப்ப உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஏவமேவ பரமார்த்த தத்துவம். பகவான் எங்க இருக்கார், பகவான் தான் எல்லாமா இருக்கார், பகவான் எனக்குள்ளாரையும் இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார், உள்ள வெளியிலன்னு எல்லா இடமும் வந்து பகவான் மட்டும்தான். இது எல்லாம் நாமரூப ஜெகத் எல்லாம் கல்பித்தம். தங்கத்துக்கு மேல இருக்க ஆபரணம் மாதிரி, ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் மாதிரி, சொப்பன திரஷ்டாக்கு மேல இருக்கிற சொப்பனம் மாதிரி, மனோராஜ்யம் பண்றவனுக்கு மேல இருக்கிற மனோராஜ்யம் மாதிரி எல்லாம் வந்து போகக்கூடியது. வாஸ்தவத்துல பகவான் தான் ஆதாரமா இருக்கார், எனக்குள்ளார நானா இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏவம் ஏவ பரமார்த்த தத்துவம். இந்த விதமா தான் பரமாத்மா இருக்கார், அவருடைய தத்துவம் இதுதான். யதார்த்த ஸ்வரூபம். தத்துவம்னா என்னது, யதார்த்தம். யதார்த்தமா இவர் இப்படிதான் இருக்கார். ந அந்யதா, இதுக்கு அந்நியமா இல்லை. சர்வ வியாபகம் அவர், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் இந்த ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம். எனக்குள்ளாரையும் ஈஸ்வரன் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், வேற அந்நியமா இல்லை. இது ஏவம், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சர்வ பரித்தியாக விரதேன ஆச்சாரியர் சொல்லிட்டாரு பாருங்க. மனனம் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் ஹைலைட் பண்ணீங்க, புரிஞ்சாலும் பத்தாது. என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ பரித்தியாக விரதேன. முதல்ல சர்வாத்ம பாவம் வரணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்வாத்ம பாவம் எல்லாத்துலயும் வந்து ஈஸ்வரன் இருக்காருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் பகவான் சொல்லிட்டு இருக்கோமோ அது வாஸ்தவத்துல அது பகவானோட சகுணம் ரூபம். இதெல்லாம் பகவான் சொன்ன என்ன அர்த்தம், சகுணம். அந்த சகுண ரூபத்துல என்ன இருக்கு, நாமம் ரூபம் குணங்கள் இருக்கு. இது எல்லாம் மாயையினால செய்யப்பட்ட மாயிகம் அப்படின்னு அந்த மாயையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்றது. நேத்தி 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 இதான் தியாகம். நல்லா நாமரூபம் எல்லாம் பொய் அப்படின்னு நாமரூபத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிச்சித விஞ்ஞானாக, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்பங்களையும் விட்டுட்டு சர்வ சிந்தனைகளையும் விட்டுட்டு இந்திரிய விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு சதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக தத்துவத்துல உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணி என்ன பண்றது, நிச்சித விஞ்ஞானாக. விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம், அனுபூதி. நிச்சிதமான விஞ்ஞானத்தை உடையவர்களா, அனுபூதியை உடையவர்களா திருடவிரதாக உச்சியந்தே. அவர்களுக்கு பேர் தான் திருடவிரதாகான்னு பேரு. திருடவிரதான வேற ஒண்ணும் இல்லைங்க, ஞான நிஷ்டான்னு பேரு. என்ன பேரு, ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டையினால வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூஜிக்கிறார்கள். என்ன மாதிரி பூஜிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது என்னன்னா அனன்ய பக்தி. ஞானிகள் பண்ணக்கூடிய அனன்ய பக்தியை செய்கிறார்கள். சுவாமி இதுக்கு ஏதாவது இது இருக்கா சுவாமி, ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம சொன்னா நல்லா இருக்கும். வந்துருங்க அடுத்த ஸ்லோகம், 29வது ஸ்லோகம். ஆச்சாரியர் சொல்றார், தே கிமர்த்தம் பஜந்தே இத்யுச்சதி. அவர்கள் எதற்காக பூஜிக்கிறார்கள்? இந்த ஞானி புருஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட போய் சாஸ்திரத்தை கேட்டு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுவாமி எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அப்படி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறதில்ல, எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறதில்ல எப்போவுமே. ஆனால் வந்து யாராவது கேட்கும் போதெல்லாம் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுவாமி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணீங்க சுவாமி, என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, என்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க சாமி. நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் மேக்சிமம் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். நேற்று கூட ஒரு அம்மாவுக்கு இந்த மெசேஜ் தான், இறை சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் வரணும்.
இந்த வார்த்தை வந்து உங்க மனசுக்குள்ளார ஆழ பதியணும். இறை சித்தம் என்னவோ, ஈஸ்வர சித்தம் என்னவோ, ஈஸ்வரனுக்கு என்ன பண்ணணும் இருக்கோ அது நடக்கட்டும். அதுதான் நடக்கும். நீங்களோ நானும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தடுக்க முடியாது. பகவானை 100% அலோவ் பண்ணுங்க. பகவானோட காரியம் எது நடக்கணுமோ அது நடக்கும். அந்த இறை சித்தம்னு நீங்க மனசுல சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்றாரோ பண்ணட்டும் அப்படின்னு மனசு அவ்வளவு சாந்தம், சமாதானம் அடைஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். பகவானை உள்ள தேடாம, கர்மா தியரி தெரியாம, பகவானோட ஈஸ்வர நிச்சயம் இல்லாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரு, கொஞ்சம் புத்தி சுத்தியானவங்க, சிரவணம் பண்றவங்க, மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நிதித்தியாசனம் பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே கிமர்த்தம் பஜந்தே, இவர்கள் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள், இத்யுச்சதே, எதுக்காக அப்படின்னு சொல்லப்படுகிறது. 29வது ஸ்லோகம். ஜரா மரண மோக்ஷாய, ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே, மாமாஸ்ரித்ய யதந்தி யே, தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம், தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம், அத்யாத்மம் கர்ம சாக்கிலம், அத்யாத்மம் கர்ம சாக்கிலம், ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி தே, யதந்தி யே, தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம், அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய ஏ மாம் ஆசிரித்திய, ஏ இருக்குல்ல அங்கிருந்து எடுங்க, லாஸ்ட்ல இருக்கு, முதல் லைன்ல லாஸ்ட்ல ஏ, அதுக்கப்புறம் மாம் ஆசிரித்திய, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னையே சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு, ஆசிரித்தியனா சார்புன்னு அர்த்தம், டிபெண்டன்சி, பகவானையே டிபெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணி சார்ந்து இருந்து கொண்டு, மாம் என்னையே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரித்திய. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆசிரித்திய ஒண்ணும் இல்லை, பகவானுக்காகவே கர்மங்களை பண்றது. லட்சியம் மத் கர்ம கிருத் மத்பரமோ சங்க வர்ஜிதஹ, இதான் கீதால வந்து பாத்தீங்கன்னா 11வது சாப்டர்ல லாஸ்ட் ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தான் நம்ம பண்ணணும். அப்ப சதா காலமும் பகவானையே சார்ந்திருந்து கொண்டு என்ன பண்ணாலும் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். பகவான்கிட்ட வந்து எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. அவருக்கு தெரியும் என்னோட அப்பா அவர் தான் ஆதியா இருக்கார், அந்தமா இருக்கார், எல்லாத்துக்கும் முடிவாகவும் அவர் தான் இருக்கார். அவருக்கு தெரியாம நம்மளுடைய கர்மங்கள் எதுவுமே இல்லை, நமக்கு எல்லா கர்மங்களையும் தெரிஞ்சவர் அவர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சரண்டர் ஆகணும். பகவானுக்கு எது விருப்பமோ அது என்ன வேணா இருக்கட்டும். என்ன பிச்சைக்காரனா ரோட்ல அலைய விட்டாலும் சரி, அப்படிதானே நடந்துச்சு இவருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்த மாதிரி நமக்குலாம் நடக்குமா? மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள்லாம் அஜ்ஞாத வாசம் பண்ண மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துருமா? தேவர்கள்ங்க, தேவபுத்திரர்கள், அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ தொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு திரிஞ்சு என்னென்ன பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு எது இச்சையோ அது நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும். ராமச்சந்திர பிரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா காடு காடா மேடு மேடா, சின்ன பொண்ணு இல்ல, சீதா தேவி யோசிச்சு பாருங்க. நீங்களாம் இன்னும் டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் ராமர் டிராவல் பண்ண ஆல்மோஸ்ட் நிறைய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்கேன். ஐயோ கடுமையான காடுகள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரிலாம் காடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் இல்லை. ஐயோ எப்படிப்பட்ட காடுகள். நான் எப்ப யோசிப்பேன், ஐயோ சின்ன பொண்ணு எப்படி போயிருக்கோம், இந்த பாதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதா இருக்கும். ஒரு காத்து அடிச்சுன்னா ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடும், நினைச்ச சாப்பாடு கிடைக்காது. கரடியும் புலியும் சிங்கமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற காடுகள், கல்லு மண்ணு ரோடுலாம் இருக்காது, நம்ம மாதிரி ஹாயா போயிட்டு வரலான்னு. நான் ராமரை கூட நினைக்க மாட்டேன், சரி போட்டோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும். இந்த சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம்ல சீதா தேவி. நீங்களும் நானும் எங்கேயாவது கஷ்டப்பட்டோமா? அது மாதிரி எங்கேயாவது நடந்தோமா? யோசிச்சு பாருங்க. அடிடா ஷூவை போட்டுக்கிட்டு ஆனந்தமா நடந்து போகணுமோ எங்கேயாவது போறதா இருந்தா, கல்லு மேடு மண்ணுலாம் இருந்துச்சு அப்படின்னா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பகவானை வந்து ஆசிரியம் பண்ணாம இருக்கும்.
அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எல்லாம் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னா அவரையே சார்ந்திருந்து கொண்டு. எதுக்காக சாரணும் சுவாமி, எதுக்காக அதை பண்ணணும்? நீங்க ரியாக்ஷன் பண்ணாம எதுக்காக பகவானை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சார் சொல்றாரு, ஜரா மரண மோக்ஷாய். இதாங்க ரீசன். பகவானை டிபெண்ட் பண்ணி பகவானுக்கு எது விருப்பமோ அது நடக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதோட முக்கியமான தாற்பயம் காரணம் என்னன்னா, எனக்கு இதை கூட அதை கூடன்னு சின்ன குழந்தை மாதிரி டாஃபி கேட்கற மாதிரி இல்லை. சின்ன குழந்தை என்ன கேட்கும்? சின்ன குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அல்பமான விஷயத்தை தான் கேட்கும், ஏன்னா தெரியாது அதுங்களுக்கு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லோகத்தில் இருக்கிறதெல்லாம் டாஃபி தான் எல்லாம். ஏமாத்து இந்த மாயா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய அலங்காரத்தை பண்ணி நிறைய தொங்க விட்டுருக்காங்க. இந்த திருவிழால போனோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போனோன்னா பார்ப்பேன் நான், இங்கேயே திருவிழா போடுவாங்க அப்பப்போ. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடவை அந்த இதெல்லாம் பார்த்தா டிசைன்ல பார்த்தா போயிடுது புத்தி. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் பார்த்து தின்பண்டங்கள்லாம் பார்த்து புத்தி போயிடுது. இந்த ஹஸ்பண்டுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கூட ஒரு ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஐயோ 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 பணம் போதே, குழந்தைங்க இதை ஒய்ஃப் வந்து இதெல்லாம் ஆசைப்படுறாளே, இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமே, பணம் போதே அப்படின்னு. இந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மாயாமா பண்ணி வச்சிருக்கிற இந்த லோகத்துல புத்தி மயங்கி போய் நாம ரூபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேடுறதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கிற டாஃபி தான். எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் டாஃபி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், எனக்கு இதை பண்ணு சாமி, அதை பண்ணு சாமி, இதை பண்ணு சாமி. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருக்கு எதாவது பண்ணி. என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இருக்காரு, சுவாமி எதாவது பண்ணு. யாராவது மாற்ற முடியுமா ஜி? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், அபரிஹாரியார்த்தே நத்துவம் சோச்சித்து மருகது. பரிகாரம் செய்ய முடியாத விஷயம் எது அப்படின்னா, பிராரப்தம் போகேன நஷ்யது. பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகிச்சு மட்டும்தான் அது நாசமாகும். எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வந்தா பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் முடியும், இது நிச்சயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எது பகவான் பண்றாரோ அது சரியா நடக்கும். ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணவர் அவர் தான். அப்ப எந்த ஆளை எப்படி எலிமினேட் பண்ணணும்னு அவருக்கு பகவானுக்கு நல்லா தெரியும். எப்போ உள்ள ஒரு ஆளை பிறக்க வைக்கணும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், அதுக்குள்ளார என்னெல்லாம் போகம் கொடுக்கணும், பகவானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், சும்மா பகவானை நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆயிடுச்சா? அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்களோ, எதுக்காக பண்றாங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜரா மரண மோக்ஷாய. இந்த சம்சாரத்துல பிறந்தாதானே வந்து பார்த்தீங்கன்னா வயோதிக அவஸ்தை வரும். வயோதிக அவஸ்தை விருத்த அவஸ்தை வந்தாதானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணம் சம்பவிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜரா மரணன்னு போட்டிருக்கு, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜரா மரணன்னு கூட ஆட் பண்ணிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம் திரும்ப திரும்ப பிறந்தோம், எத்தனை வாட்டி பிறந்தோன்னு தெரில. நான் வயசானவங்களெல்லாம் வைராக்கியத்துக்காக அவங்க தான் என்னோட சிநேகிதர்கள். அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், எல்லா கஷ்டங்களையும் பார்க்குறேன். ஐயோ பாவம், பகவானே பிறக்கவே கூடாது, பிறந்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், அப்புறம் வயசானதுக்கு பிறகு ஜரான மூப்பு, அதுக்கப்புறம் மரணம். இது எல்லாத்துல இருந்தும் எத்தனை வாட்டி நடந்திருக்கு சுவாமி நமக்கு? ஒரு ரிஷி சொல்றார், கடற்கரையில் இருக்கிற மண்ணை வேணா அளந்தரலாம், மெஷர் பண்ணிடலாம், நான் எத்தனை பிறவி பிறந்தேன் அப்படின்னு தெரியாது அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கவுண்ட்லெஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மங்களை, கோடிக்கணக்கான ஜென்மங்கள். எத்தனை கோட்டி எறும்பா பிறந்தோம், எத்தனை கோட்டி மனுஷனா பிறந்தோம், எத்தனை கோட்டி அரக்கனா பிறந்தோம், எத்தனை கோட்டி கரப்பாம்பூச்சியா பிறந்தோம், எத்தனை கோட்டி குரங்கா பிறந்தோம் தெரியாது. கோட்டியா தான் பிறந்திருக்கும். கொஞ்சம் ஒரு 1000 2000 அப்படிலாம் இல்லை. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதர் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு தபஸ்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வழியில உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3-4 தபஸ்விகள் அங்கங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போகும்போது என்ன கேட்குற, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சுவாமி எங்கே போறீங்க அப்படின்னு ஒரு முனிவர் கேட்குறார். நாரதர் சொல்கிறார், வைகுண்டத்துக்கு போகிறேன்ப்பா. ஐயோ வைகுண்டத்துக்கு போகிறீங்களா, சுவாமி ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு இன்னும் எவ்வளோ பிறவி இருக்குன்னு கேட்டு வாங்கினேன் அப்படின்னு. சரிப்பா கேட்குறேன்ப்பா. அடுத்த முனிவரும் அதே மாதிரி சொல்கிறார், சுவாமி என்னோட பிறவி எத்தனைன்னு கேட்டுவாங்க.
எத்தனை பிறவி இருக்கு இன்னும், எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுவாங்க சுவாமிகிட்ட. இவர் எல்லாம் ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இவர் போறார். ரிட்டர்ன் வர்றார். ரிட்டர்ன் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட சொல்றார், ஏன்பா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பிறவி இருக்காம்பா. இன்னும் 4 பிறவி இருக்கா? ஐயோ, இன்னொடா இவ்வளோ காலம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே இவ்வளோ ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், 4 பிறவி இருக்கா, போட்டோம் அப்படின்ட்டு அவர் தபஸ் பண்றதை விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இன்னொரு மகரிஷிட்ட வர்றார். இன்னொரு முனிவர்கிட்ட வந்தோன்னே அவர் கேட்கிறார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பிறவி இருக்கா? இன்னும் 10 பிறவி இருக்கா? ஐயோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், பகவான் என் மேல கருணையே படலையே அப்படின்னு போயிட்டாராம். அதுக்கப்புறம் 3வது ஆள் வந்திருந்தார். 3வது முனிவர் வந்து ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட சொன்னாராம், ஏன்பா உன்னோட இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை பிறவிக்கு அப்புறம் உனக்கு மோட்சம் அப்படின்னு. இந்த முனிவர் அப்படியே சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சு சந்தோஷமா பாடுறார். ஏன்பா அப்படின்னா கவுண்டிங்க்கு வந்துருச்சு இல்லைங்க, என்னோட எத்தனை பிறவி எடுப்பேன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருந்த பிறவிகள் இப்ப லிமிட்டுக்கு வந்துருச்சுல. இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எவ்வளவோ அவ்வளவு பிறவிகள் அப்படின்னு எனக்கு லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சந்தோஷத்துல குதிச்சாராம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் பிறவிகள் எவ்வளோனே தெரியல. அதுல இருந்து விடுபடணும்ன்றதுக்காக ஏதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பக்தி பண்றது, பகவான ஆசிரியம் பண்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு இந்த குழந்தையும் பேர குழந்தையும் இதுலயும் சொத்து பத்துலையும் எல்லாம் அல்பமான விஷயத்திலேயே எவ்வளவு நாள் தான் புத்தி இதுலயே இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பகவானுக்கான காரியத்திலே ஈடுபடணும். அவனையே சேவிக்கணும், அவனையே வந்து நினைக்கணும், அவனையே ஜபிக்கணும், அவனுக்காகவே எந்த கர்மா பண்ணாலும் அவனுக்காகவே கர்மம் பண்ணணும். பர்சனலான எந்த கர்மமும் இருக்கக்கூடாது. வெறும் சாப்பிட்றது தூங்குறது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். இப்படி இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க? ஜராமரண மோக்ஷாய். அவங்க எதுக்காக அப்படி இருக்காங்க? இந்த ஜராமரணத்திலிருந்து ரீபர்த்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக, மோட்சம் அடைவதற்காக என்ன பண்றாங்க? என்னையே ஆசிரியம் பண்ணி யதந்தி அப்படின்னா முயற்சி செய்கிறார்கள், நல்ல முயற்சி பண்றாங்க. தே பிரம்ம தத்விதுகு, தே அவர்கள் என்ன பண்றாங்க? அது மாதிரி முயற்சி பண்றதுனால பிரம்ம தத்விதுகு, அந்த பிரம்மத்தை தத் பிரம்ம விதுகு, அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கிருத்ஸ்னம் விதுகு, பூரணமா அந்த பரமாத்மாவை அறிகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன 18:55 ஸ்லோகம், 18:55 பக்தியா மாமபிஜானாதி. ஈஸ்வரனோட பக்தியினால்தான் அறிய முடியும். எப்படி அறிய முடியும்? அவனோட தத்துவம் என்ன சுவாமி அப்படின்னா, மாயையோட சேர்ந்து அவர் தான் இந்த மொத்த லோக்கமா இருக்கார், சகுன பிரம்மமா. மாயையை நீக்கினதுக்கு பிறகு நாமரூபம் இல்லாம எல்லாத்தோட உள்ளத்திலையும் அவர் தான் நிர்குண நிராகாரமா ஸ்புரணமாத்திரமா சச்சிதானந்தமா இருக்கார். அப்ப நிர்குணமாவும் அவர் தான் இருக்கார், மாயையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சகுனமாவும் இந்த லோக்கமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு அந்த பிரம்மத்தை முழுசா வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம், இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அகில கர்மங்களையும் சமஸ்த கர்மங்களையும் அறிகிறார்கள். என்ன கர்மம் சுவாமி? எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு தெரிந்து கொள்கிறார்கள். ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்து ஆச்சாரிய சொல்றார், ஜரா மரண மோக்ஷாய. ஜரா மரண மோக்ஷாயன்னு அர்த்தம், ஜரா மரணயோகோ மோக்ஷார்த்தம். இந்த மூப்பு வயோதிக அவஸ்தை, விருத்த அவஸ்தை, அதுக்கப்புறம் மரண அவஸ்தை கூட என்ன சேர்த்துக்கணும்? ஜென்மம் சம்பவிச்சாதானே நடக்கும். அப்ப இதுல இருந்து விடுபடுவதற்காக மோக்ஷார்த்தம், மோட்சம் அடைகிறதுக்காக மாம் பரமேஸ்வரம் ஆசிரித்திய, பரமேஸ்வரனா இருக்கிற என்னை சார்ந்தவர்களா இருந்துகிட்டு ஆசிரியம் பண்ணவங்களா, மத் சமாஹித சித்தாக சந்தக, இதெல்லாம் போட்டுங்க. யாரெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற இவங்களுக்கு இதெல்லாம் வார்த்தையை போடணும். யோகமே சங்கரர் சொல்லலாம், நிறைய பேர் சொல்றாங்க. சமாஹித சித்தம் சொல்றார், ஏகாகிர சித்தம்னு பேரு, பகவானியை சிந்திக்கிறது. ஏகாகிர சித்தத்தோட மத்து சமாஹித சித்தாக சந்தகன்னு அர்த்தம். பகவானோட நாமம், பகவானோட ரூபம், அதுலேயே ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யதந்தி முயற்சி செய்கிறார்களோ, பிரயத்தந்தே ஏ எவர்கள் பிரயத்தனம் பண்றாங்களோ அவர்கள் தே எத் பிரம்ம பரம் தத்து, எது மேலான பரபிரம்மமா இருக்கோ தத்து அதனை வந்து பாத்தீங்கன்னா விதுகு, அதனை அறிகிறார்கள். எப்படி அறிகிறாங்க? கிருத்ஸ்னம்,
கிருஷ்ணம்னா என்ன அர்த்தம்? சமஸ்தம். சமஸ்தம்னா மொத்தத்தையும் அறிகிறாங்க, அந்த பிரம்மத்தை முழுசா அறிகிறாங்க. முழுசா அறிகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்தான் எப்படி இருக்காருன்னா ஆத்தியாத்மிகமா எனக்குள்ளார இருக்கார். அவர்தான் ஆதி பௌத்திகமா எல்லா பூத்தங்களாவும் இருக்கார். அவர்தான் ஆதி தெய்வீகமா எல்லா தேவதைகளாவும் அவர்தான் இருக்கார். இந்த மொத்த ஜெகத்தாவும் அவர்தான் இருக்கார். அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. இருப்பது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இருக்கார். பிரம்மைவ சத்தியம், பிரம்மைவ சத்தியம், பிரம்மைவ சத்தியம். மற்றதெல்லாம் தது அந்நியத்தார்த்தம், அதெல்லாம் அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய்யானது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? சமஸ்தத்தையும் அறிகிறார்கள். அது மட்டும் இல்ல, அத்தியாத்மம். அத்தியாத்மம்னு அர்த்தம் அந்த பரமாத்மா எங்கேயோ இல்ல, எனக்குள்ளார. அத்தியாத்மம்னா நெஞ்சில கை வச்சு நம்ம சொல்றமே, உள்ள இருக்கிற ஆத்மா. உள்ள இருக்கிற அந்த ஆத்மா இது நான் 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 இருக்கே, அந்த ஆத்மாதான் பரமாத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்யேகாத்ம விஷயம் வஸ்து தத்விதுகு, அதனை அறிகிறார்கள். மொத்தத்தையும் அறிகிறாங்க. உள்ள இருக்கிற பரமாத்மாவை அறிகிறார்கள். அது மட்டும் இல்ல, கருமச்ச அகிலம் சமஸ்தம் விதுகு, மொத்த கருமங்களையும் அறிகிறார்கள். எப்படி அறிகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கருமங்களும் என்னது? சலாபாசம். இதான் அறிதல். நான் சொல்லியிருக்கேன்ல, 3 ஆபாசம் சொல்லியிருக்கோம். ஜென்மாபாசம், ஜாத்தி ஆபாசம். பிறந்தது இந்த உலகம் பிறக்கவே இல்லை, ஆக்ஷன் நடக்குது, இதெல்லாம் ஆபாசம். காணல் ஜலம் ஓடுற மாதிரி தெரியுது இல்ல, அதே மாதிரிதான் இந்த ஜகத்து ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, சலாபாசம். வாஸ்தவத்துல வஸ்துக்கள் இல்லவே இல்லை, எல்லாமே வஸ்து ஆபாசம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமமாவது மண்ணாங்கட்டியாவது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, சொப்பனத்துல நடந்தது மாதிரி எல்லாம் அப்படின்னு பூர்ணமா அறிகிறார்கள். இதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சாதிபூதாதி தெய்வம் மாம், சாதிபூதாதி தெய்வம் மாம், சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு, சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு, பிரயாணகாலேபி ச மாம், பிரயாணகாலேபி ச மாம், தே விதுர்யுக்தசேதசஹ, தே விதுர்யுக்தசேதசஹ, சாதிபூதாதிதெய்வம் மாம், சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு, பிரயாணகாலேபி ச மாம், தே விதுர்யுக்தசேதசஹ. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்தை லீட் பண்றதுக்காக சூத்திரபூத்தமா இருக்கிறது. ஹிண்ட். ஒவ்வொரு அத்தியாயத்தோட எண்ட்லயும் அடுத்த அத்தியாயத்துக்கான லீட் கொடுப்பார் ஆச்சாரியர். அப்ப இது அடுத்த அத்தியாயத்துக்கான லீடா நம்ம எடுத்துக்கணும், சூத்திரபூத்தமா எடுத்துக்கணும். சாதி பூதாதி தெய்வம் மாம், சாதி யஜ்ஞம் ச ஏ விதுகு. அந்த ஏன்றதை எடுத்துங்க. ஏனா எவர்கள், எவர்கள் பாத்தீங்கன்னா எந்த பக்தர்கள், எவர்கள் பாத்தீங்கன்னா சாதி பூதாதி தெய்வம். சான்றதுக்கு அர்த்தம் சகன்னு அர்த்தம். அதிபூத்தம் அதிதெய்வம். அதிபூத்தம்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற எல்லாம் பூத்தங்களா உண்டானதெல்லாம் அதிபூத்தம்னு பேர். அதிபூத்தம்னா பூத்தம் அதிகிருத்திய இது அதிபூத்தம். வெளியில இருக்கிற உண்டானதை எல்லாத்தையும் சார்ந்தது எதுவோ அதுக்கு பேர் அதிபூத்தம் அப்படின்னு பேர். வெளியில இருக்கிறது எல்லாம் எதெல்லாம் உண்டாச்சோ எல்லாம், இந்த தேகம் இந்த ஜெகத்தெல்லாம் அதிபூத்தம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அதிதெய்வம்னா என்ன அர்த்தம்? தெய்வம் அதிகிருத்திய இது அதிதெய்வதம். தேவத்தைய ஆதாரமா வச்சுக்கிற விஷயம் அதிதெய்வம்னு பேர். எத்தனை தேவதைகள் இருக்கோ, நேச்சுரல் சோர்ஸ் இருக்கோ, இது எல்லாம் அதிதெய்வத்துல வந்துடும். அப்போ அதிபௌத்தம் தான் ஆதி பௌத்திகம்னு சொல்லுவோம், அதிதெய்வத்தை தான் ஆதி தெய்வீகம்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்டான எல்லாத்தையும் ஆதி பௌத்திகம் அதிபௌத்தம் நமக்கு அந்நியமா இருக்கிறது. அதே நேரத்தில் அதிதெய்வம்னா என்ன அர்த்தம்? தேவதா விஷயமா இருக்கிற எல்லாத்தையும் கூடன்றதை சேர்க்கிறதுக்காக சா சேர்த்திருக்கு. இதோடு கூடியதாக இருக்கின்ற, அது மட்டும் இல்ல, சாதி யஜ்ஞம், கூடவே அதியஜ்ஞமா இருக்கக்கூடிய என்னையும் மாம். அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, என்னுடைய அத்தியாத்மம் எனக்குள்ளாரையும் அவர்தான் இருக்கார், இந்த பஞ்சபூத்தங்களாவும் அவர்தான் இருக்கார்,
அதியஜ்ஞமாவும் தேவதையாவும் அவர்தான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த மாம் என்னை, பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை, பிரயாண காலேபி விதுகு, எவர்கள் பாத்தீங்கன்னா பகவான் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரயாண காலம் என்ன தெரியுங்களா? டிக்கெட் எடுத்த டைம்னு அர்த்தம். கன்ஃபார்ம் டிக்கெட் வந்துருச்சு, யாத்திரிகர் கவனமாக இருங்கள், இன்னும் சில நிமிடங்களில் என்ன பண்ண போகுது, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல, அதான் பிரயாண காலம். கிருப்பையா தியான் தீஜியே, ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டேஷன்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். பேசஞ்சர்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ், அதானே கிளம்ப போறோம். யாத்திரைக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆகி போச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துடும். அந்த கடைசி சமயத்திலேயாவது, பிரயாண காலே அப்பி, அந்த கடைசி சமயத்திலேயாவது விதுகு அறிந்தார்கள் எனில், அறிகின்றார்களோ, தே யுக்த சேதசக, எப்படி அறிகிறாங்க? இப்ப நான் ஓங்காரத்தை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக தெரியுங்களா? பாருங்க, சிங்க் ஆகாம பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, ஓங்காரத்தை ஜபிங்க, எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணுங்க, காலையில ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, மரண காலத்துல இந்த சித்தம் சஞ்சலமாக கூடாது, ரஜோகுணத்தினால ஆகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்து தூங்கிடக்கூடாது, கான்சியஸ்னஸ் இல்லாம செத்து போகக்கூடாது. அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்பவே ப்ரிப்பேர் ஆகணும். நல்ல அவேர்னஸோட நான் பார்க்கிறவன், நல்ல சத்துவ குணத்துல நிக்கணும். சத்துவ குணத்துல நிக்கும் போதுதான் அவேர்னஸ் இருக்கும். அந்த அவேர்னஸுக்கு பேர் என்ன பேரு? யுக்த சேதசக, யோகத்தோடு கூடியவனாக. இந்த மரண காலத்துல பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடியவர்களாக என்ன பண்றாங்க? அந்த கடைசி க்ஷணத்திலேயாவது பகவான் அறிஞ்சோம் அப்படின்னா, மாம்ச விதுகு, அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை அடைகின்றார்கள். என்னையே பாத்தீங்க அப்படின்னா அறிகின்றார்கள், அடைகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துக்கானது. மரண காலத்துல எப்படி பகவானை நினைக்கணும், எப்படி அடையணும் அப்படின்றது தான் 8வது அத்தியாயத்தோட தீம். அதுக்காக தான் இங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சாதிபூதாதி தெய்வம்னா என்ன அர்த்தம்? சாவை விட்டுருங்க. அதிபூதம் ச அதிதெய்வம் ச அதிபூதாதி தெய்வம். அதிபூத்தம் அப்படின்னா, அதிபூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் உண்டான பூத்தங்கள் எல்லாத்துக்கும் பேர் அதிபூத்தம் அப்படின்னு பேர். அதே மாதிரி உண்டானது எல்லாம் எதெல்லாம் அதி தெய்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதா விஷயம்னா நேச்சுரல் சோர்ஸ்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேரு அதிபூதாதி தெய்வம்னு பேர். கூட சக சேர்த்தீங்கன்னா, கூடன்னு சேர்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கூடன்ற அர்த்தத்துல சக சேர்த்தீங்கன்னா சக அதிபூதாதி தெய்வம்னு எடுத்தா வர்த்தத்தை இது சாதிபூதாதி தெய்வம். சாதிபூதாதி தெய்வம்னு என்ன அர்த்தம்? அதிபூதம் அதிதெய்வத்தோடு சேர்ந்தது அப்படின்னு மீனிங் வந்துடும். அவ்வாறு சேர்ந்து இருக்கின்ற மாம்ச ஏ விதுகு, எவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கின்ற என்னை அறிகின்றார்களோ. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற பூத்தமாவும் அவர் தான் இருக்கார், இருக்கிற தேவதையாவும் அவர் தான் இருக்கார், நேச்சுரல் சோர்ஸா எல்லாம் அவர் தான் இருக்கார். அப்படி இருக்கிற பகவானை பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற நாமரூபங்களா இருக்கிற எல்லாம் அவர் தான் அப்படின்னும். சாதி யஜ்யம்னா என்ன அர்த்தம்? அதியஜ்யம். இதுதான் கேள்வியா கேட்க போறோம் அடுத்த அத்தியாயத்துல. சாதி யஜ்யமாகும் உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா பகவான் அத்தியாத்மத்துல இருக்க. சாதி யஜ்யமாகவும் பாத்தீங்கன்னா அதியஜ்ஞேன சாதி யஜ்யம் ஏ விதுகு, கூட அதியஜ்யத்தோடு கூடி பகவான் இருக்கார் அப்படின்னு. அப்ப பகவான் எப்படி இருக்கார்? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த மூணுமா பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு பிரயாண காலே. பிரயாண காலம்னா என்ன அர்த்தம்? பிரயாணத்துக்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம். மரண காலே, மரணம் அடைகிற காலத்துல. அப்படி அந்த காலத்திலையாவது என்ன பண்ணணும்? ச மாம் தே விதுகு, என்னை யார் அடைகிறாங்களோ. அதுக்காக தான் சொல்றேன், பெயின் வந்தா பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் சாப்பிடாதீங்க, ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தூக்கம் வரல சாமி, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, தூங்காமல் இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தூங்காமல் ராம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க, தூக்கத்தில் ஓம் 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 சொல்லிட்டு இருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பில்ஸ் எல்லாம் உங்களை என்ன பண்ணும்? ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஒரு வயசான காலத்தில் மெடிசனை நிப்பாட்டிடணும்.
நிப்பாட்டாம இருந்தீங்கன்னா உங்களை தூங்க வச்சிரும். தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் மரணம் பிராணன் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாத கல்லா மண்ணா பிறந்துருவீங்க. அதனால பிரார்த்தனை பண்ணீங்க, பகவானே எனக்கு ஸ்புரணத்தோட உயிர் போகணும். அப்ப ஸ்புரணத்தோட உயிர் போகணும்னா இப்பவே ஒவ்வொன்றத்தையும் நல்லா அனுபவிங்க. நான் தான் சொல்றேன், மாதங்கி தலைவலிக்குது நல்லா அனுபவிங்கன்னு தான் சொல்லுவேன். மைக்ரைன் அவங்களுக்கு மாதங்கிக்கு. அப்போ வந்து சாமி தலைவலிக்குது நல்லா அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. சிஷ்யர் வருவார், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காஃப் இருக்கு, நல்லா அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க அப்படி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த அனுபவிக்கிறது பொழுது அப்படி அனுபவிச்சு அதை அவாய்ட் பண்ணாம அனுபவிக்கிற ஹேபிட் வருதுன்னு வச்சுங்க. மரண காலத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பெயின் கில்லரையோ இல்லை ஆன்டிபயோட்டிக்கோ எடுத்து தூங்காம என்ன பண்ணுவான், அப்படியே விடுப்பா அப்படின்னு சொல்ற சாமர்த்தியம். அவாய்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மரணம் இருக்கும்போது வந்து பூரண ஸ்புரணத்தோட நம்ம போக முடியும், பகவானை சிந்தனை பண்ண முடியும். ஈஷாவாசியத்துல மந்திரம் சொல்லுது, கிருதம் ஸ்மார கிருதகு ஸ்மார கிருதம் ஸ்மார கிருதகு ஸ்மார. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ மனசே, மரண காலத்துல நீ நினைக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. எதை நினைக்கணும்னு இது நாள் வரைக்கும் நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை பண்ணியோ, இது நாள் வரைக்கும் நீ எந்த புண்ணிய கர்மங்கள்லாம் பகவானுக்காக பண்ணியோ, இதெல்லாம் நினைக்கிறதுக்கான சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உனக்கு வந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருதம் ஸ்மர, நீ செய்ததை நினைப்பாயாக, புண்ணிய கர்மங்களை, பாப்பத்தை இல்ல. அதே மாதிரி நீ உபாசிச்சதை நினைப்பாயாக. எந்த பகவானை ஸ்மரணம் பண்ணியோ அந்த பகவானோட நினைப்புல உயிர் போறதுக்கான சமயம் வந்தாச்சு அப்படின்னு வந்து ஈஷாவாசிய உபநிஷத் சொல்லுது. மரண காலத்துல பூரண ஸ்புரணத்தோட நினைவோட பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த பிராணனை விடணும். ஓம் சொல்லி இந்த பிராணன் வெளில போகணும். அப்போ ஸ்புரணம் இருக்கணும்ல. சஞ்சலமா இருந்துச்சுன்னா, ஐயோ அந்த பணம் கொடுத்தேன் பணம் வரவே இல்லையே, இவர்கிட்ட பணம் கொடுத்தேன் இவர் வரவே இல்லையே, அந்த பேப்பர்ல சைன் பண்ணவே இல்லையே, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுக்கலையே, இது மாதிரி அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கல, இதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கல அப்படின்ற சஞ்சலத்துல வந்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னா என்ன பிறப்பீங்க தெரியுங்களா? ராஜசமா பிறந்துருவீங்க. காட்டுல சிங்கம் புலியா வந்து பாத்தீங்கன்னா ராஜசமா பிறந்துருவீங்க. கான்சியஸ்னஸ் இல்லாம போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுவும் கீழே போயிடுவீங்க. அனிமல்ஸா பிறந்தா கூட பரவாயில்ல, ஜடமா பிறந்துருவீங்க. அப்ப நம்ம எப்படி இறக்கணும் அப்படின்னா பூரண ஸ்புரணத்தோட இறக்கணும். அதனாலதான் சொல்லுது, மரண காலத்திலேயாவது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண காலத்திலாவது கூட வந்து பாத்தீங்கன்னா மாம் தே விதுகு, அவர்கள் அறிகிறார்களோ, அவங்க என்ன யுக்த சேத்தக, யோகத்தோடு கூடினவங்க. யுக்த சேத்தஸ்ல என்ன அர்த்தம், யோகத்தோடு கூடினவர்கள். ஏகாகிர சித்தத்தில் இருந்துகிட்டு யார் உயிரை விடுறாங்களோ, சமாகித சித்தா இது, அவங்க என்ன பண்றாங்க, சமாகித சித்தம். ஏகாகிர சித்தத்துக்கு இன்னொரு பேர் சமாகித சித்தம். மனம் குவிந்தவர்களாக பகவானிடத்திலேயே ஸ்மரணத்தை வச்சுக்கிட்டு எவர் உயிரை விடுறாங்களோ அவங்க என்னையே அடைகிறார்கள், என்னையே அறிகிறார்கள் அப்படின்னு இந்த அத்தியாயத்தோட பூர்ண இது வந்து பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஸ்லோகத்துக்கு யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 29வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 28 29க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 14வது அத்தியாயம் 14வது அத்தியாயத்துல குணாதீத்தனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. நம்ம ஏன் குணாதீத்தன் இந்த சகிச்சுக்குங்க நான் சொல்றேன் பாத்தீங்களா. நான் இப்போ உங்களை அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லாத்துட்டையும் சொல்றது என்னன்னா சகிச்சுக்குங்க. சகிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இது போகணும், பிரசாத புத்தி வரணும். பிரசாத புத்தி வந்து சகிச்சுக்கிற சாமர்த்தியம் வர 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 ஈஸியா போயிடுங்க. ஃபோக்கஸ் வந்து அதுல அதிகம் இருக்காது. இப்போ எனக்கு தலைவலி இருந்துகிட்டு இருக்கு, 2 நாள் தலைவலி இருந்துகிட்டு இருக்கு, இப்போவும் தலைவலி இருக்கு. ஆனா அதுல ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டுக்கு என்னோட காரியத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, ஆமா அது என்ன புதுசா, அது எப்பவுமே வந்து போறது தானே, எப்படி அது என்ன புதுசா வந்து போறது தானே, அது பாட்டுக்கு கிடக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம் அப்படின்னு. இதனால என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா 14, 23, 24, 25 3 ஸ்லோகங்கள் இருக்குங்க.
இந்த லாஸ்ட் 28, 29 2 ஸ்லோகங்களுக்கு ஏன் நம்ம துவந்துவங்கள்ல இருந்து ஏன் விடுபடணும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. குணாதீத்தன் ஆகணும், அதுக்காக தான் ஜென்ம மரணத்துல இருந்து தப்பிக்கணும், அதுக்காக தான் சகிச்சுக்கணும். சொல்லுது மந்திரம், சொல்லுது உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நீங்கதே. உதாசீனவதாசீனஹ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே பிராக்டிஸ் பண்ணணும். மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சலமா இருக்கு, அப்படிதான் இருக்கும். ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, மனசு சஞ்சலமா தான் இருக்கும். ஒரே தூக்கமா இருக்கு, புரிய மாட்டேங்குது எதுவுமே, ஆமா. தமோ குணம் போயிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்க, ஆமா, அப்படிதான் இருக்கும் ரஜோகுணம். ரொம்ப சாந்தமா இருக்கு மனசு, ஆமா, சத்துவகுணம். அப்ப ஒவ்வொரு இந்திரியம், மனசு, புத்தி எல்லாத்துலயும் 3 குணங்கள் ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு உதாசீனவதாசீன அப்படிதாங்க இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஐசா ஹி ஹோத்தா ஹை, ஹமேஷா ஐசா ஹி ஹோத்தா ஹை அப்படின்ட்டு என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணணும், உதாசீனவதாசீன எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க, சகிச்சுக்குங்க, அதுக்கப்புறம் உதாசீனப்படுத்துங்க. அது மாதிரி எவன் இருக்கானோ ந விசால்யத்தை, குணங்கள் வரும்போது எவன் சஞ்சலப்படுவதில்லையோ, சத்துவ குணம் வரும்போதோ ரஜோ குணம் வரும்போதும் தமோ குணம் வரும்போதும் இது நேச்சர், இது இப்படிதான் நடக்கும், இது இந்த உலகம் ஃபுல்லா திரிகுணாத்மிகம் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல இருக்கானோ, குணாவர்த்தந்த இத்தியவ குணங்கள் தான் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எவன் இருக்கானோ, யோ அவதிஷ்டதி நேங்கத்தை அசையாமல் இருக்கிறானோ, அசையாம இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெதுவா பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நம்ம உதாசீன பாவத்தை பண்றதும் திதிக்ஷை பண்றதும் ரியாக்ஷன் பண்ணாம பார்க்கிறதும் பண்ணிக்கணும். இப்பதான் இப்படி போக 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 வந்து பாத்தீங்கன்னா இது பீக்குக்கு போய் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு சொருப்பத்துல நிக்கிற சாமர்த்தியத்தை உண்டு பண்ணும். ஆயிடுச்சா? இது வந்து 23. 24வது ரொம்ப கிளியரா சொல்லுது. சாமி அதுக்கு போறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? 24வது ஸ்லோகம் சொல்லுது, சமதுக்க சுகஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. ஒருத்தன் சாதகன் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, சுகதுக்க சம துக்க சுகா முதல்ல இருக்கணும். சுகம் வரும் துக்கம் வரும் பிராரப்தத்துப்படி, சமமா பாவீங்க. ஆமா வரும் போகும், தலைவலிக்குது, ஆமா தலைவலிக்குது, 2 நாள் தலைவலிக்குது, ரொம்ப நாள் வராம இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சாரிடன் வாங்காம விட்டுட்டேன், 2 நாளா சாரிடன் வாங்கல, நேற்று நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை. ஆமா கர்மா, சாரிடன் வாங்காம இருக்கிறது என் புத்தியில வேலை செஞ்சு அதை வாங்கி வைக்காம விட்டுட்டேன் நான், தலைவலி வராது அப்படின்னு. கரெக்டா 2 நாள் அவஸ்தப்படணும்னே இந்த பெயின் வந்திருக்கு, என்னோட கர்மத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆமா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜபதபங்களையோ இல்ல பாடத்தையோ நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் படுத்து தூங்கலாமா? இப்ப காரியம் கெட்டு போயிடும். உதாசீனப்படுத்துங்க, அப்படிதான் இருக்கும். துக்கம் வரும், அதுக்கப்புறம் சுகம் வரும், 2த்தையும் ஈக்குவலா வச்சுங்க. ஆமா புண்ணியம் ஏதோ நல்ல புண்ணியம், நான் டெய்லி சாப்பிடும்போது சொல்லுவேன், ஐயோ என்ன புண்ணியம் தெரியலையே, நல்ல கைப்பக்குவம் வந்திருக்கேன், நல்லா இருக்கு, பிராரப்தம் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராரப்தம்னு சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேனோ, அதே மாதிரி தான் நல்ல துக்கம் வரும்போதும் ஆஹா ஏதோ நல்ல கெட்ட பிராரப்தம் ஒர்க் ஆகுது, போயிட்டு இருக்கு, எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னு அதையும் அனுபவிக்கிறது. 2த்தையும் ஈக்குவலா. அது மட்டும் இல்ல, ஸ்வஸ்தக எப்படி இருக்கணும்? தான் தானா நிக்கணும், ஸ்வஸ்தமா நிக்கணும். நின்னுக்கிட்டு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி? பணம் சாமி, பணம் என்ன சாமி? மனசுதான் சாமி வேணும். பணம் வரும் போகும் சாமி, சிம்பிளா புரிஞ்சுங்க. கர்மத்துல இருந்தா வரும், கர்மத்துல இல்லைன்னா வராது. தங்கமோ இதோ எல்லாம் சும்மா நம்ம அனுபவம் பண்றதுக்காக வர்றது. இப்ப சன்னியாசிகள்கிட்ட தங்கத்தையோ இதையோ ஒண்ணுமே இல்லை, அப்ப சந்தோஷமே இல்லாமையா போயிடுச்சு? என்கிட்ட ஒரு துளி தங்கம் கூட என்கிட்ட இல்லை, ஆனந்தமா தானே இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கமாவது மண்ணங்கட்டியாவது ஒன்னும் இல்லை, பொன்னையும் கண்ணையும் ஒக்க கண்டவர்கள். 2த்தையும் ஈக்குவலா பார்த்துக்கிட்டு துல்லிய பிரியா பிரியோ, எனக்கு பிரியமானது பிரியம் இல்லாதது, அதுவும் பிராரப்தத்துல என்ன இருக்கோ அப்படிப்பட்டது, நான் நினைச்சது பிரியப்பட்டது வரும், பிரியப்பட்டாததும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சமமா இருந்துகிட்டு எந்த தீர புருஷன் இருக்கானோ, தீரக துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதிகி, 10 பேர் புகழ்வாங்க,
சுவாமி ரொம்ப நல்லவர் அப்படின்னு இன்னும் பிடிக்காதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பா பேசுவான். அவனுக்கு லாபம் இல்லைன்னா தப்பா பேசுவான். 10 பேர் ஸ்துதி நிந்தா பண்ணுவாங்க. அப்ப ஸ்துதி நிந்தா மானம் அபமானம் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. சுகதுக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களையும் சமமா பாவிக்கிறது, அப்புறம் வெளியில இருக்க பிரியம் அப்பிரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சமமா பாவிக்கிறது, அதுக்கப்புறம் மானம் அபமானம் இதுலயும் சமமா இருக்கிற தீரன். அப்படி தீரனா இருந்துக்கணும். அப்படி இருந்துகிட்டே இருந்தா என்ன சுவாமி லாபம் கிடைக்கும்? இன்னும் சொல்றாரு 25வது ஸ்லோகம் சொல்றார். மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத சவுச்சியதே. இதாங்க லட்சியம். இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன வரும்? மானம், திரும்ப மானம் வரும், என்ன பண்ணும்? அபமானம் வரும். போன இதுல வந்து ஆத்ம துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதின்னு அர்த்தம். சில பேர் நிந்த பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மானம் வரும், அபமானம் வரும். இதுல எல்லாத்துலயும் துல்லியமா இருந்துகிட்டு அதே மாதிரி மித்திர அரிபக்ஷயோகம், நம்ம சத்ருவும் இருப்பாங்க, நம்ம மித்திரர்களும் இருப்பாங்க. ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமமா பாவிக்கிறது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் 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 இதெல்லாம் மாய்க்கன்னு புத்தி வர 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 அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பண்ண வேண்டியதுதான் இருக்கான ஒரு மண்ணாங்கட்டி இல்லை சாமி எனக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு சங்கல்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, கருமங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, சர்வாரம்ப பரித்தியாகி அடைய வேண்டியது ஒண்ணுமில்லை அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எவன் இருக்கானோ அவன் ச குணாதீத உச்சியதே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா குணங்களை கடந்தவன் முக்த புருஷன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப முக்தன் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு குவாலிட்டி தான் நம்மள்ட்ட இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சகிச்சுக்குங்க. மெதுவா 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 சகிப்புத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்குங்க. அப்படி சகிச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்க? உபேக்ஷா பண்ணுங்க, உதாசீனப்படுத்துங்க, ஒதுக்கி தள்ளுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்ல நிக்கிறதுன்றது சம்பவிக்கும். நான் குணங்கள் அற்றவன், நிர்குண பிரம்மன்றது தெரியவன். ஆயிடுச்சா? இதோட இது முடிச்சது. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 7வது அத்தியாயத்துக்கான ஒரு சம்மரியை பார்த்துட்டு 8வது அத்தியாயத்துக்கு நம்ம பிரவேசம் பண்ணுவோம். நான் நினைச்ச மாதிரியே என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தராயண காலத்தை ஆரம்பிச்சோன்னே 8th சாப்டர் படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்து உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது. உத்தராயண காலத்துல உத்தராயண கதிக்காக 8வது சாப்டர் ஆரம்பிக்கலாம். அதனால மீதி இருக்கிற இந்த 2-3 கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? 7வது சாப்டரோட சம்மரியை பார்த்துருவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத்தः புமான் விஷ்ணோः பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नमस्कारम जी. नमस्कारम. हरि ओम.